யூடியூப்பில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. இது தீசிஸோடைய எபிசோட் 4. எபிசோட் 3 சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக இந்த எபிசோடுக்கான கதைக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் ஃபிசிக்ஸ் டீச்சராக இருந்த சார்லஸோடைய பேக் ஸ்டோரியை பற்றி பார்த்தோம். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே சயின்ஸ் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட், அதனால் அவருடைய ஹையர் ஸ்டடீஸ் அப்போது கொலம்பியாவில் ஒரு ஃபேமஸ் ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் அவருக்கு கிடச்சிது. ஆனால் அங்கே அவருடைய மிஸ்டேக்னால் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட், அதனால் அங்கே இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் அவரை மென்டலி அன்ஃபிட்டுன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அவருடைய டேலண்ட்டை அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வீணாக்க விரும்பலை. அதனால் நீங்கள் இங்கேயே பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது, ஆனால் சில தீசிஸை உங்களால் ரெடி பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட்டாக நீங்கள் எங்களுக்கு இங்கே அனுப்பிச்சி வச்சிங்கன்னா, அது எங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா உங்களுடைய பேர் போட்டு நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இது எல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போது இறந்து போன ஃபிசிக்ஸ் டீச்சர் அவருடைய பேரை சார்லஸ் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு. டைம் டெலிபோர்ட்டேஷன் மூலமாக பேரனாக இருக்கக்கூடிய சார்லஸ் இறக்குறத 3 தடவை தடுத்து நிப்பாற்றிருக்காரு. அண்ட் இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது காரணமும் டைம் டெலிபோர்ட்டேஷன் தாங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக மறுபடியும் டைமை ரிப்பீட் பண்ணுறாரு. இப்போ மறுபடியும் சார்லஸ் பெஞ்சில் இருந்து தூங்கின மாதிரி எழுந்திருக்கிறாரு. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. மானிட்டரில் காட்டினது டைம் 10:19. இத்தனை தடவை கால் எடுக்காத சார்லஸ் இந்த தடவை அவங்க அம்மாவுடைய ஃபோன் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறார். அந்த பக்கத்துலேருந்து அவங்களோட அம்மா, டே அங்கே ஊர் போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கேட்குறாங்க. சார்லஸும் பதிலுக்கு வந்துட்டம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பதிலுக்கு அவங்க அம்மா, நீ இங்கே போனதுலேருந்து எனக்கு மனசு கேட்கவே இல்லைடா, ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்குது, நீ பேசாமல் திரும்பி வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சார்லஸ் அண்டை கேட்குறாங்க. சார்லஸ், அம்மா நான் தான் எல்லாமே தெளிவாக அங்கே சொல்லிட்டு வந்தேன்னு, எனக்கு எதுவுமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாமல் ஃப்ரீயாக விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பதிலுக்கு அவங்க அம்மா, சரி எல்லாம் ஓகே, நீ அடிக்கடி எனக்கு கால் பண்ணு, நான் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் மறக்காமல் எடுக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பதிலுக்கு சார்லஸும் சரிம்மா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவருடைய கண்ணை துடைக்கிறாரு. உடனே அவங்க அம்மா, சரி ஓகேப்பா, இந்த வீக்கெண்ட் மறக்காமல் ஊருக்கு வந்துடுறேண்ணே, வேறு வேலைக்கு சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிற உடனே, சரிம்மா நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சார்லஸ் பதிலுக்கு சொல்லிவிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணுறாரு. உடனே அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஃபிசிக்ஸ் டீச்சர், இப்போவாது இதை நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண சார்லஸ், சரி ஓகே, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றது எனக்கு புரியுது, ஆனால் எதுக்காக நடக்குது, இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் என்னை நீ இப்போ பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய தாத்தா கிட்ட கேட்க, பதிலுக்கு அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர், இந்த டைம் டெலிபோர்ட்டேஷன் நடக்கணும்னா அதுக்கு ஒரே உடம்புலேருந்து கிட்டத்தட்ட 2 சோலும் ஒரே டைமில் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு ப்ராசஸ் நடக்கும். அப்போது அதை தாங்கக்கூடிய மனுஷனுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டுமே ஸ்டேபிளாக இருக்கணும். அதுக்கான டைம் வர வரைக்கும் தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மற்றபடி உங்கள் அப்பா இறந்ததுலேருந்தும் நீ இறந்ததுலேருந்தும் நான் உங்களையே சுற்றி தான் இருந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பதிலுக்கு சார்லஸ், சரி இப்போ நீ என்ன சொல்கிற, இது மூலமாக என் லைஃப்பில் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போகிற அப்படின்னு சொல்ல போகிற அப்படின்னு கேட்டால், நிறையலாம் இல்லை, உனக்கு 3 சான்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர் சொல்கிறார். என்னது வெறும் 3 சான்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் ஒன்றுமே புரியாமல் கேட்க, பதிலுக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர் எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆமாம், இப்போது நான் உன்னை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் என்னுடைய தீசிஸ்க்காக ஒரு பார்ட் ஆஃப் த எக்ஸ்பிரிமெண்ட் தான். இது ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி உயிரோடு இருக்கும்போது அந்த தீசிஸை நான் டிஸ்மிஸ் ஆன ரிசர்ச் சென்டருக்கு அனுப்பிச்சி வச்சேன். ஆனால் அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னை நம்பி அதை ப்ராக்டிக்கலாக அவங்க செக் பண்ணுறதுக்கு கூட ரெடியாக இல்லை. இன்ஃபேக்ட் அதுக்கு அவங்க நிறைய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன் இதை ப்ராக்டிக்கலாக ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் கேட்குறாரு. பதிலுக்கு அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர், நமக்குள்ளே ஜெனட்டிக்காக நடக்கிற சேஞ்சஸை லேபில் வச்சு செக் பண்ணோன்னா நம்மளுடைய டிஎன்ஏ மேட்ச் ஆகிற மாதிரியான அனிமல்ஸ்
குரங்கு வச்சோ எலியை வச்சோ நம்ம பண்ணலாம். ஆனால் இது 2 பேருடைய மைண்ட் சம்மந்தப்பட்டது. உயிரோடு இருக்க ஒரு மனுஷனுக்குள்ளே உயிர் இல்லாத ஒரு மனுஷனுடைய ஆறா உள்ளே புகுந்து டைமையே சேஞ்ச் பண்ணுற ஒரு கான்செப்ட். இதுக்கு யார் அவ்வளோ சீக்கிரம் பர்மிஷன் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் டீச்சர் கேட்க சார்லஸ்க்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அண்ட் அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர் இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, நான் இதை பண்ண ஆரம்பித்த டைம்லேயே இது யாருக்கும் புரிஞ்சிருக்காது. ஏன் இப்போ ப்ரெசண்ட்டில் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க டைமில் கூட உன்னாலேயே இந்த கான்செப்டை நம்ப முடியலல்ல, இந்த 2022 கூட அப்படின்னு சொல்கிறப்போ சார்லஸ் அதை லைட்டாக யோசித்து பார்க்குறாரு. அவருக்கு அது லாஜிக்கலாக தான் தோணுது. சரி, இப்போ இதை என்ன வச்சு அந்த கமிட்டிக்கு ப்ரூஃப் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, ஆமாம், அதுக்கு நான் உனக்கு தரப்போகிறது 3 சான்ஸ் தான். உன் லைஃப்பில் நடந்த முக்கியமான 3 இன்சிடெண்ட், பாஸ்ட், ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர். இது 3 டைம் லைனுக்கும் போய் நம்ம அதை நடக்காத மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அதை அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக நீ தான் எடுத்துகிட்டு போய் அதை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸ் டீச்சர் சார்லஸ் என்ற சொல்கிறார். ஓ, நான் கூட நீ என்னுடைய தாத்தா பேர மேலே கொஞ்சமாவது பாசம் இருக்கும், அவன் லைஃப்பில் எதையாவது சேஞ்ச் பண்ணலாங்கிறதுக்காக கிளம்பி வந்திருப்பேன்னு நினச்சேன். இப்போ தானே புரியுது, கடைசியில் உன் வேலைக்காக தான் என்னையே யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பாவும் இதே மாதிரி தான் கொண்டிருப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ பதிலுக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர், அது என்னுடைய தப்பு இல்லை. இந்த டைம் டெலிபோர்ட்டேஷனுடைய கான்செப்டை புரியாமல் அவன் இஷ்டத்துக்கு சில வேலையை செய்ய ஆரம்பித்தான். அதுதான் அவனுக்கு பெரிய ஆபத்தாக போய் முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல பதிலுக்கு சார்லஸ், கான்செப்டா, அது என்ன கான்செப்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர் இந்த டைம் டெலிபோர்ட்டேஷனுடைய கான்செப்டை தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறார். டைம் ட்ராவல் அண்ட் டைம் லூப்பை விட என்ன தான் இது மோஸ்ட் எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருந்தாலும் இதில் அந்த அளவுக்கு ஈக்குவலான டேஞ்சரான சில விஷயங்களும் இருக்குது. நம்ம ஒரு பர்டிகுலர் சர்டைன் இன்சிடெண்ட்டுக்கு திரும்ப திரும்ப வேறு மூமெண்ட்டுக்கு போயிட்டு அதை மாற்ற ட்ரை பண்ணோன்னா அப்போது நம்மளோட மைண்ட் கொலாப்ஸ் ஆகும். அதனால் உனக்கு மென்டல் இல்னஸ் உனக்கு புரியுது, பைத்தியமாயிடுவேன்னு சொல்கிற எங்கள் அப்பா மாதிரி அதானே அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் பதிலுக்கு ஃபிசிக்ஸ் டீச்சரை பார்த்து கேட்குறாரு. பதிலுக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர், நீ என்ன தான் என்னை குத்தி காட்டுற மாதிரி நிறைய தடவை பேசினாலும் நான் அதுக்கெலாம் அசரவே மாட்டேன். இன்ஃபேக்ட் இப்போ நான் பேசி முடித்ததுக்கப்புறம் இந்த டீலுக்கு நீ எப்படியாவது ஒத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் கிட்ட ஃபிசிக்ஸ் டீச்சர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார். பதிலுக்கு சார்லஸ், அதே எப்படி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற, ஒருவேளை எனக்கு முன்னாடியே டைம் டெலிபோர்ட் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் ஃபிசிக்ஸ் டீச்சர்ன்ட்டு கேட்குறாரு. அப்போ திடீர்னு ஃபிசிக்ஸ் டீச்சர் சார்லஸ் பேசுறதை நிறுத்தி, இந்த பாயிண்ட்டை கூட இப்போ தான் சொல்லலான்னு வந்தேன். அதாவது உன்னுடைய கன்சர்ன் இல்லாமல் நான் உன்னுடைய உடம்பை யூஸ் பண்ணி டைம் டெலிபோர்ட் பண்ணிட்டு வந்தேன்னா அந்த மெமரிஸும் ஒரு கிளிச் மாதிரி உன்னுடைய மைண்டில் ஸ்டே ஆக ஆரம்பிக்கும். நான் எத்தனை தடவை அதை பண்ணுறேனோ அத்தனை தடவை உன்னுடைய மைண்டில் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அது மூலமாக கூட நீ மென்டலி சிக்காகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ பதிலுக்கு சார்லஸ், நீ சொல்கிறத பார்த்தா நீயே ஒரு பாயிண்டில் இதை பண்ணிடுவ போல் இருக்கே அப்படின்னு கேட்குறப்போ பதிலுக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர், பயப்படாத, உன்னுடைய கன்சர்ன் இல்லாமல் நான் என்றைக்கும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா சார்லஸ், சரி இது மட்டும்தானா இல்லை இன்னும் வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் டீச்சர் சொல்கிறார். கேனான் ஈவெண்ட், அதை நீ மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்லி சார்லஸ் கிட்ட கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறார். பதிலுக்கு சார்லஸ், கேனான் ஈவெண்ட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறப்போ அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர் கேனான் ஈவெண்ட்டை பற்றி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். மல்டிவர்ஸோட கான்செப்ட் படி ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் ஒவ்வொரு கேனான் ஈவெண்ட் இருக்கும். அதாவது இது இந்த யூனிவர்ஸில் இப்படி தான் நடந்தாகணும் அப்படிங்கிற ரூல் ஒவ்வொரு யூனிவர்ஸுக்குமே இருக்கும். அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் இறந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அவர் அந்த டைம் பீரியடில் எந்த டைமில் வேணும்னாலும் சாகலாம். அதை நம்ம எந்த ஒரு டைம் டிவைஸாலேயோ இல்லை டைம் ட்ராவலாலேயோ மாற்றி அவருடைய சாவை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஒரு வேளை
ஆக்சிடென்டலாக அது மாறி அவங்க அதுலேருந்து பழச்சிட்டாங்க அப்படின்னா அது மூலமாக நடக்கிற கிளிச்சில் உலகமே அழியறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் டீச்சர் அந்த சார்லஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறார். சார்லஸ் பதிலுக்கு, நீ சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே எனக்கு புரியுது, ஆனால் இதில் ஒரே ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சார்லஸ் கேட்குறப்போ பதிலுக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர் என்ன டவுட் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சார்லஸ், நீ தான் சொன்னில்ல ஒரே டைம் லைனுக்கு நம்ம வேறு வேறு டைமில் திரும்ப திரும்ப டெலிபோர்ட்டே போயினே இருந்தோன்னா நம்மளுடைய மைண்ட் கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு. அப்போது அது எத்தனை தடவை நம்ம போகணும், எத்தனாவது தடவை இது நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்குறப்போ பதிலுக்கு அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர், குட், இதை தான் நான் அவங்ககிட்டேருந்து எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்துட்டு அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். பர்சன்ஸோடைய மென்டல் ஃபிட்னஸை பொறுத்து தான் அது நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். உனக்கு என்ன மாதிரி அப்படி ஒன்றும் பிரச்சனை இருக்காது, இது வரைக்கும் இல்லை. அதனால் ரேண்டமாக உன்னால் ஒரு 4 to 5 டைம்ஸ் அந்த மாதிரி ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல சார்லஸ் ஓகே அப்படிங்கிறார். தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கடைசியாக நான் உங்ககிட்ட இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஃபிசிக்ஸ் டீச்சர் சார்லஸ் என்ற சொல்கிறப்போ சார்லஸ் என்ன அப்படின்னு பதில் கேட்குறாரு. வெல், நான் நினச்சிருந்தேன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வேறு யார் மேலேயாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இது என் பையன் மேலே ட்ரை பண்ணதுக்கு காரணம் அவனுடைய லைஃப்பில் அவன் மாற்றணும்னு நினச்ச சில விஷயத்த அது மூலமாக அப்படியே மாற்றிக்கலாம், அவனுக்கு ஒரு ஹாப்பியான லைஃப்பை கொடுக்கலான்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்காமல் என்னாலே அவன் செத்து போகிறதுக்கான ஒரு காரணத்தை நானே க்ரியேட் பண்ணிட்டேன். உனக்கு உன்னுடைய அப்பாங்கிறதுக்கு முன்னாடியே அவன் எனக்கு என்னுடைய பையன். அவன் செத்ததுக்கு ஒரு வகையில் நானும் காரணங்கிறதுனால அந்த கில்ட்டு எனக்கு இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸ் டீச்சர் சார்லஸ் அண்ட் நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். சார்லஸும் அதை கேட்டு ஒரு செகண்ட் அவர் சொன்ன எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர், நீ மட்டும் நான் சொல்கிற வேலையை சரியாக செஞ்சு முடிச்சு இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான எக்ஸ்பெரிமெண்ட் தான் அப்படிங்கிறத என்னுடைய ரிசர்ச் சென்டருக்கு நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அவங்க உனக்கு ரிவார்டாக கோடிக்கணக்கில் பணம் கொடுப்பாங்க. அதை வச்சு நீ நினச்ச மாதிரியே உன்னுடைய அம்மா, அதுக்கப்புறமா வருங்காலத்தில் உனக்கு வரப்போகிற ஃபேமிலி, இது எல்லாத்தையுமே நீ நினச்சதை விட இன்னும் லக்ஸரியாக வச்சு பார்த்துக்க முடியும். நீ இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டினா ஒரு ஹாப்பியான லைஃப் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸோடைய பதிலுக்காக ஃபிசிக்ஸ் டீச்சர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ சார்லஸ் கொஞ்ச நேரம் கேப் எடுத்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி, எனக்கு இந்த டீல் ஓகே அப்படின்னு சொல்கிறார். எனக்கு மறுபடியும் ஒரு டவுட்டு அப்படின்னு கேட்குறப்போ ஃபிசிக்ஸ் டீச்சர், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறார். அப்போ சார்லஸ், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள்னு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஐடியாவாக யோசித்த உங்களாலே அந்த டைமில் இதை ஓகே பண்ண முடியல, என்னால் இதை எப்படி அந்த ரிசர்ச் சென்டருக்கு நம்புகிற மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறார். பதிலுக்கு சார்லஸ், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையானு செக் பண்ணுறதுக்காக லை டிடெக்டரில் சில டெஸ்டர்ஸ் வைப்பாங்க. அது எல்லாத்துலேயுமே நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா நீ சொல்கிறது உண்மைன்னு ப்ரூஃப் ஆயிடும். ஆனால் என்ன, இவ்வளோ பெரிய டேஞ்சரான விஷயத்த யாரோடைய கன்சர்னுமே இல்லாமல் நீங்கள் எப்படி தனியாக பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே ரேஸ் பண்ணுவாங்க. பட் அது பிரச்சனை இல்லை, நீ ஈஸியான காரணம் சொல்லி எஸ்கேப் ஆகிக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ பதிலுக்கு சார்லஸ், உன்னை ஈஸியாக சொல்லி தப்பிச்சு போகிறதுக்கு நீ என்ன உயிரோட வாழ்க்கை செத்து போயிட்டேயா, பேய் மேலே பழிய போட்டு நான் போயிட்டேன்னா என்னை யார் நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ பதிலுக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர் சிரிச்சுட்டே அதை மழுப்புறாரு. அதுக்கப்புறம் டாபிக் அங்கேருந்து சேஞ்ச் பண்ணி, சரி ஓகே, ஃபஸ்ட்டு பாஸ்ட்லேருந்தே போவோமா, பாஸ்ட்டில் ஏதாவது நடந்த ஒரு விஷயத்த நீ மாற்றணும்னு நினச்சோன்னா அதை சொல்லு, இப்போயே மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பதிலுக்கு சார்லஸ், பாஸ்ட்டில் மாற்றணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்றாரு. அவருடைய பாஸ்ட்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ திடீர்னு அவருக்கு ஒன்று தோணுது, இதை மாற்றினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ பதிலுக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போது உடனே சார்லஸ், இல்லை அது வேணாம், நம்ம வேறு ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ பதிலுக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர், அதான் வாய் வரைக்கும் வந்துச்சுல, என்னன்னு சொல்லுன்னு சொல்கிறப்போ பதிலுக்கு சார்லஸ், இல்லை
எனக்கு காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருந்துச்சு. ப்ரப்போஸ் பண்ணேன். அது அப்போ ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஒரு வேளை நான் அந்த ப்ரப்போசலை வேறு மாதிரி பண்ணியிருந்தேன்னா அவன் எல்லாத்துக்கும் என் கூட இருந்திருப்பாளோன்னு டீப் டவுன் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் என்னுடைய பாஸ்ட்டுக்கு போயிட்டு அதை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்கலான்னு வந்தேன். சரி விடு, எதுக்கு இப்போ அதுன்னு கேட்குறப்போ பதிலுக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர், இவ்வளோ தானா, இதை கேட்குறதுக்கு தான் யோசிச்சிருந்தியா, சரி வா நம்ம அந்த டைமில் எனக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறப்போ சொடக்கு போடுற டைமில் அங்கே டைம் டெலிபோர்ட் ஆகுது. இப்போ சார்லஸ் 2020 இருக்கார். அண்ட் அவருடைய முன்னாடி அவங்களோட க்ரஷ் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கதை அப்படியே ஸ்டாப் ஆகுது. அடுத்த எபிசோட் இன்னும் சீக்கிரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். யூடியூப்பில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது. நான் அவங்க ஆண்டோ.